வெல்கம் டு மித்ரன் நெட்வொர்க்கிங். இன்னைக்கு நம்ம கவர் பண்ணுற டாபிக் வந்து குவால்காம் கம்பெனியோட ஒரு ரோல், அதாவது நாக் நெட்வொர்க் ரோலுக்காக சில இன்டர்வியூஸ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி அட்டன் பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் டாபிக் பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் டிசிபி அண்ட் யூடிபி அண்ட் ஹவ் இட்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் வென் வில் பி யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. தென் ஹவு த டிசிபி அண்ட் யூடிபி ஒர்க்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அது எப்படி டிசிபி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட ப்ராசஸ் என்ன, அது யூடிபி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது என்ன ப்ராசஸ் என்ன, ஸோ எது கிளாஸ்லெஸ் ப்ரோட்டோக்கால் எது கிளாஸ்ஃபுல் ப்ரோட்டோகால்ஸ்ன்றது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் ஸோ வாட் இஸ் த மேக் டேபிள், அந்த மேக் டேபிளில் என்னெல்லாம் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதில் என்னெல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் அது இல்லாமல் வாட் இஸ் ஆர்ப் அண்ட் ஆர்ப்போட யூசேஜ் என்ன, ஸோ ஆர்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வாட் இஸ் த வேன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேன் ப்ரோட்டோகால் என்னென்ன இருக்குது, ஸோ இஎஸ்ஆர்பி, ஆர்ஐபி, இஎஸ்ஆர்பிஎன், OSPF, BGP, ஸோ சில ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஸ்டாட்டிக்ஸ் ஆல்சோ ஒரு ப்ரோட்டோகால் தான். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. தென் பிஜிபி அண்ட் ஓஎஸ்பிஎஃபோட அட்வான்டேஜஸ் என்ன, மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஓவரலாக பார்த்துக்கோங்க. ஸோ கேன் வி யூஸ் த பிஜிபி இஸ் இந்த இன்டர்னல் இன்ஃப்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஜிபியில் ஸோ ஐபிபிஜிபி வி கேன் யூஸ் த இன்டர்னல் இன்ஃப்ரா, ஸோ ஏபிஜிபி வி கேன் யூஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ரா. ஜஸ்ட் அந்த மாதிரி ஓகே ஓவரலாக பார்த்துக்கோங்க. Then you explain OSPF and all stage one at a time கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மாதிரி கேட்டிருக்காங்க. தென் when the neighborship will get established கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது சாரி அதோட நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா எப்படி நம்ம வந்து பார்ப்போம், ஸோ அதோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் ஹெச்எஸ்ஆர்பி யூசேஜ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி விஆர்ஆர்பியோட விஆர்ஆர்பி அண்ட் ஜிஎல்பிபின்னா என்ன, ஸோ அதுக்கு அதோட பற்றி பேசிக்காக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுமாதிரி ஓஎஸ்பிஎஃபோட பிடிஆர் எலெக்ஷன்ஸ் எப்படி எலெக்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் நீங்கள் இப்போ பிடிஆர் வந்து பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், ஸோ அது எப்படி எலெக்ட் ஆகுது, எதனால் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக கேட்குறாங்க. ஒவ்வொரு ஓஎஸ்பிஎஃப் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எல்எஸ்சி டைப்ஸ் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு 6-7 எல்எஸ்சிஎஸ் இருக்குது. அந்த எல்எஸ்சிஎஸும் இம்பார்ட்டன்ஸாக இந்த 6-7 எல்எஸ்சியை வந்து மேஜராக எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் ஸ்டப் ஏரியா எப்படி ஒர்க் ஆகும், டோட்டலி ஸ்டப் ஏரியா எப்படி ஒர்க் ஆகும், எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி எல்லாமே கேட்டுக்கோங்க. தென் அதேமாதிரி ஓஎஸ்பியோட மல்டிகாஸ்ட் ஐபி 2 இருக்குது, 5 and 6 இருக்குது. ஸோ அந்த மல்டிகாஸ்ட் ஐபி 5 எதுக்காக யூஸ் பண்ணுறோம், 6 எதுக்காக யூஸ் பண்ணுன்றதை ஸோ ஓவரில் பார்த்துக்கோங்க. தென் ஹவு சுவிட்ச் லேர்னிங் த மேக் அட்ரஸ், ஸோ சுவிட்ச் எப்படி ஒரு மேக் வந்து லேர்ன் பண்ணுது. யூஸ்வலாக ஒரு இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து ஒரு பிசியை கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த எப்படி அந்த சுவிட்ச் வந்து ஒரு மேக்கை வந்து லேர்ன் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. தென் வென் வில் யூஸ் த வீலான் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ என்கிட்ட ஒரு வீலான் 1 இருக்குது. ஸோ வீலான் 1 தான் நான் இந்த ஐபி செட் பண்ணுறேன். தென் வீலான் 2க்கு வந்து நான் இந்த ஐபி சப்நெட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன் இந்த சேம் சுவிட்சில். ஸோ அப்படி அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்றதை டீட்டெயிலாக நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. தென் அதேமாதிரி ஒய் வி நீட் த ட்ரங்க்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதுமாதிரி இன்டர் வீலான் ரவுட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ ஃப்ரேம் டேக்கிங் மீன்ஸ்னால் என்ன, ஸோ அதேமாதிரி எஸ்டிபி இப்போ எடுத்திங்கன்னா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டிபியில் என்னென்ன எப்படி ரூட் பிரிட்ஜ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் மேனுவலாக, ஸோ எஸ்டிபி டைப்ஸ் என்ன, ஸோ அது எப்படி ரூட் பிரிட்ஜ் எலெக்ட் ஆகுது, போர்ட் எப்படி எலெக்ட் ஆகுது, ஸோ அதோட ஸ்டேட்ஸ் என்ன, ஸோ இதெல்லாமே பேசிக்காக அதை டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அதேமாதிரி ரூட் கார்டுனா எதுக்கு, ரூட் ஃபில்டர்னா என்ன, ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாக்குக்கு இல்லை ஒரு பேசிக்காக ஒரு L2க்கு போனாலே இது ஃபுல்லாக கேட்குறாங்க தலைவா எஸ்டிபி பற்றி. அதேமாதிரி போர்ட் ஃபாஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ எதுக்காக அதை நம்ம வந்து போர்ட் ஃபாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், அது எங்கே யூஸ் பண்ணுறோன்றதை கேட்டிருக்காங்க. அண்ட் டிஎன்எஸ்க்கும் லோட் பேலன்ஸருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நார்மல் டிஎன்எஸ்க்கும் லோட் பேலன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஸோ அது வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூ வந்து நீ ஃபேஸ் பண்ணியிருக்கிற, என்னென்ன டே டு டே ஆக்டிவிட்டியில் நீ சப்போஸ் ஒரு மேஜராக என்ன
ட்ரபிள் ஷூட் பண்ணியிருக்கிற உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போனீங்கன்னா ஸோ என்ன மாதிரியான இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க, என்ன ட்ரபிள் ஷூட் மேஜராக நீ வந்து அட்டன் பண்ணியிருக்கின்ற மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதேமாரி ஸோ எஃப்ஐயில் சில இதெல்லாமே கேட்குறாங்க. இப்போ இதை புல் மெம்பர் டவுன் ஆனிச்சுன்னா என்ன இஷ்யூ, அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சில பைத்தான் ஸ்கிரிப்டும் கேட்டிருக்கிறாங்க. பைத்தான் ஸ்கிரிப்ட் எப்படி எனக்கு அதை பற்றி நாலேஜ்லாம் இல்லை. பட் பைத்தானை பற்றி ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும் தெரியணும்னா ஜஸ்ட் ஓவரலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரொஃபைலில் கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஓவரலாக பைத்தானை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் வரேன். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் ஜஸ்ட் ஓவரலாக பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே மோஸ்ட் ஆஃப் டாபிக் இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஸோ ஜஸ்ட் ஓவரலாக நீங்கள் நான் கொடுக்குற கொஷின்ஸை ஜஸ்ட் ஓவரலாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஸோ அது என்ன ஸோ அதோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதை எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற டெக்னிக்கல் வேர்ட்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு நோட்ஸாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.